வணக்கம் நேயர்களே, இது சானல் ஜி வெளிவந்த தொடர் கட்டுரையின் தொடர் நிகழ்ச்சி. படைப்பு விசு ஐயர். இனி சிந்தனைக்கு போகலாம். கங்கை மேற்பரப்பில் ஆரவாரமாக தோன்றினாலும் அதன் ஆழம் அமைதியானது மற்றும் மர்மமானது. ஆற்றங்கரையில் சொல்லப்படாத கதைகள் உள்ளன. அதே போல்தான் மனிதர்களிலும் படிக்கின்ற பாடத்தில் ஆழமாக அறிவு இருந்தால்தான் அவர்களின் எண்ணம் தெளிவாக இருக்கும். ஆனால் நம்மில் பலரும் ஒருவரின் வெளிப்புற தோற்றத்தை வைத்து இவர் இப்படி தான் என்று சில சமயங்களில் தப்பு கணக்கு போட்டு விடுவது உண்டு. எல்லாம் தெரிந்தவர் என்று நம்பி ஏமாறுவதும் உண்டு. இவரிடம் இவ்வளவு அறிவும் திறமையும் இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை என்று சொல்லும் நிலையும் உண்டு. அதனால் ஒருவரை எப்போதும் மேல் நிலையில் இருந்து அவரின் மதிப்பையோ அறிவு நிலையையோ நாம் எடை போடக்கூடாது. மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகளின் வெளிப்புற தோற்றம் நம்மை ஏமாற்றும். உண்மையான புரிதலும் ஞானமும் மேற்பரப்பில் இல்லை. ஆழ்மனதில் உறைந்து இருக்கும் தேவ குணமோ மிருக குணமோ அவை மேல்நிலையில் வெளிப்படுவதில்லை. அவர்களுடன் பழகி ஆராயத் தொடங்கிய பிறகு தான் அவர்களின் உண்மை இயல்பை புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை பாடம் இதுதான். வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடக் கூடாது என்ற பாடத்தை கங்கை நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் அடிக்கடி ஒருவரை பார்ப்பதன் அடிப்படையில் கருத்துக்களை உருவாக்குகிறோம். ஆனால் நாம் வெளிப்புற பழக்கங்களுக்கு அப்பால் சென்று மக்கள் மற்றும் அவர் தம் வாழ்க்கையின் ஆழமான அம்சங்களை ஆராயும்போதுதான் அவர்களின் உண்மை இயல்பை புரிந்து கொள்ள முடியும். கங்கையின் உண்மையான ஆழம் அதன் அமைதியான மேற்பரப்பிற்கு அடியில் மறைந்திருப்பது போல ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் அனுபவங்கள், அறிவு மற்றும் ஞானத்தின் அடுக்குகள் என ஒவ்வொன்றாக வெளிவர காத்திருக்கின்றன. தொடர்ந்து பழகுதல், ஆழமான நம்பிக்கை மற்றும் திறந்த மனப்பான்மையுடன் வாழும் உண்மையான இயல்புகள் முதலியனவற்றை புரிந்து கொண்டு நட்பை வளர்த்து கொண்டால் ஆழம் தெரியாமல் என்ற அனுதாப நிலைக்கு போகாமல் இருக்கலாம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள், பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.